அதாவது நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவங்க நம்மளை அறியாமல் சில தவறுகள் செய்வோம். அதை சரி செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய ஒன்றை கடமையாக்குறாங்க. ஒரு சா என்று சொல்லக்கூடிய அளவு, அது கிட்டத்தட்ட 2.5 கிலோ. நம்ம ஒரு கணக்கிட்டு என்ன செய்கிறோம், ஒரு ஆள் 1 கிலோ அரிசி 40 ரூபாங்கிற அடிப்படையில் 2.5 கிலோ அரிசி 100 ரூபாங்கிற ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம். 100லிருந்து 140 வரைக்கும் என்ன செய்யலாம், ஃபித்ரா நீங்கள் கொடுக்கலாம், தொகை கொடுக்கலான்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம். அவங்க என்னென்ன சாப்பிட்றாங்களோ அந்த மதிப்பு தான் நம்ம தோராயமாக அப்படி செஞ்சுருக்கிறோம். இப்போ என்னன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, அதாவது பெருநாள் தொழுகைக்கு முன்னால் நீங்கள் கொடுத்துடணும். எதனால், ஒன்று நம்ம நோம்பினுடைய பாவங்களை சரி செய்கிறதுக்கும், இன்னொன்று யாரெல்லாம் பெருநாளிலே கொண்டாடக்கூடிய நேரங்களிலே ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் மகிழ்ச்சி அடையணும். பெருநாளுக்கு பிறகு ஃபித்ரா கொடுத்தா மகிழ்ச்சி அடைவார்களா? அடைய மாட்டார்கள். அப்போ அதனுடைய தொகையை என்ன செய்யணும்னு கேட்டால் முன்னதாகவே கொடுக்கணும். முன்னதாகவே கொடுக்கும்போது எல்லாருடைய கடமை, யாருக்கெல்லாம் ஃபித்ரா கொடுப்பதற்கு கடமையாக இருக்கிறதோ அந்த வீட்டினுடைய சிறுவர்கள், அடிமைகள், பெண்கள், குழந்தைகள் எல்லாத்துக்கும் தான் அவங்க கொடுக்கணும். இப்போ இதை கலெக்ட் பண்ணி நம்ம செய்கிறோம் பாருங்க, அல்லாஹ்வினுடைய கிருபையினால் பல வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு பெரிய தொகை இங்கு இருந்து வெளிநாட்டில் வாழக்கூடிய மண்டல சகோதரர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, அந்த தொகையை கொடுப்பார்கள். ஏழைகளுக்கு மிக சிறப்பான முறையில் இந்த ஏற்பாடுகளை நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் செய்கிறார்கள். அப்போ முன்னதாகவே தரக்கூடிய இந்த பொருளாதாரம், மார்க்க ரீதியாகவே கொடுக்கப்பட வேண்டிய பொருளாதாரம், அதை கொடுத்து நாளைக்கு மறுமை நாளில் நன்மையை அடையக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.